இலங்கை தொடரில் இந்தியா சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது 1-0 என்ற கணக்கில் ஒரு நாள் தொடரில் பின்தங்கி இருக்கிறது. இது ரோஹித் சர்மா அவர்களுக்கு பின்னடைவாக கருதப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சாதனையை அவர் செய்திருப்பதாகவும், அதாவது யாருமே தொட முடியாது என நினைக்கப்பட்ட தோனி அவர்களுடைய சாதனை தான் தற்பொழுது ரோஹித் சர்மாவை முறியடித்திருக்காரு. அதாவது இந்திய அணியுடைய தலை சிறந்த ஒரு நாள் கேப்டனாக விளங்கிய தோனி அவர்கள் கடந்த 2017 ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு நாள் கேப்டன் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். அதன் பிறகு ஆசிய கோப்பையிலேயே 2018 ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தோனி தலைமை தாங்கினார். இதன் மூலம் இந்திய ஒருநாள் அணியை தலைமை தாங்கிய வயதான கேப்டன் என்ற பெருமை தோனி அவர்களுக்கு இருந்து வந்தது. இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது என நினைக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அதை ரோஹித் சர்மா உடைத்தெறிந்திருக்காரு. இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில தலைமை தாங்கியதன் மூலம் இந்திய அணியுடைய வயதான கேப்டன் என்ற பெருமை ரோஹித் சர்மாவுக்குமே கிடைத்திருக்கு. ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா தற்பொழுது 37 வயது 96 நாட்கள் இருந்து வருகிறார். இதற்கு முன்பு தோனி அவர்கள் 37 வயது 80 நாட்களில் இந்திய ஒருநாள் அணியுடைய கேப்டனாக இருந்தார். இந்த பட்டியலில் 3வது இடத்தில் ஷிகர் தவான் இருந்து வருகிறார். அதாவது 36 வயது 360 நாட்கள் இந்திய அணியுடைய கேப்டனாக இருந்து வந்தார். இதற்கெல்லாம் முன்பாக பார்த்தீங்கன்னா அசாருதீன் 36 வயது 124 நாட்களில் 1999 ஆண்டு இந்திய ஒருநாள் அணியின் வயதான கேப்டனாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.